ஸோ ஸ்டார்ட் பண்ணுவோம். சிக்ஸா செவனா செவனா குளிர் சரியான இருக்கும். நான் மட்டும் தூங்கிட்டு எல்லாரும் யாரும் ஆளக்கடை நான் மட்டும் தூங்கிட்டு இருக்கேன். கர்நாடகாவில் இருக்கணுமே தனியாக தெரியுது. இது வந்த நீங்கள் வர்றதுக்கு ஒரு 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 மணி நேரத்துக்கு மேலே குளிர் லைட்டாக குளிருது. என்னன்னு தெரில, ரொம்ப குளிர் இல்லை, பட் அது ஒரு சில்னஸான ஒரு ஃபீல் வந்து நல்லா தெரியுது. ஒரு ஒரு மணி நேரம் வரதுக்கு முன்னாடியிலேருந்து பார்த்தீங்கன்னா மைசூர் வரமாதிலேருந்து இப்போ மணி போய் கிட்டத்தட்ட ஒரு 7-7:30 இருக்கும். இப்போ அதே ஒரு கிளைமேட், சில்லான கிளைமேட். பக்கத்தில் ஒரு ஒரு சர்ச் இருக்குது, அங்கே ரெஃப்ரெஷ் ஆகலான்னு சொல்லி நேற்று நைட்டாக மீட் பண்ண ஒருத்தவங்க சொன்னாங்க. போய் பார்ப்போம். பக்கத்தில் தான் இருக்கான். ஃபாரினில் இருக்க மாதிரி இருக்குது, சூப்பராக இருக்குது. பார்க்குறதுக்கு எப்படின்னா ஒரு ஃபேமஸ் கத்தீட்ரல் அந்த யூரோப்பில் இருக்க, ஜெர்மனியா இந்த கண்ட்ரின்னு தெரியல, அது பேர் இப்போ தான் செக் பண்ணி பார்த்து, இந்த கொலோன் கத்தீட்ரல்னு ஒன்று லைக் டாய்லெட் அங்கே இருக்குது. பேன் நியூஸ் தான் டாய்லெட்டே. பேன் நியூஸ்னால் ரெஃப்ரெஷ்லாம் ஆக முடியாது. டிவியர் ஃபுட் கடைசியில் முடிச்சுட்டு போகிறோம், பார்ப்போம். டூர் என்னன்னு தெரியல, எல்லாருமே ஃபுல்லாக கேர்லைட்ஸ் தான். உள்ள இந்த சர்ச்சுக்குள்ள இருந்து எல்லாருமே கேர்லைட்ஸ் தான். இங்கே சைடில் நிற்கிறது ஜூ, சாமுண்டி ஹில் வந்து இந்த சைடு. மைசூர் பேலஸை 10 மணி திறப்பாங்க, மணி இப்போ 9:30. சாமுண்டி ஹில்லுக்கு போகலாம், ஆனால் வெயில் ஆரம்பிச்சிருச்சு. சுரக்கே பார்ப்பேன் எங்கே ஸ்ட்ரைட்டாக போனால் பேலஸு. ரோடுலாம் பயங்கர பெருசாக இருக்குது இங்கே கர்நாடகாவில். வழியாக வந்தாச்சு. அப்பா பல கேட் இருக்குது, அதை நம்பி ஸ்ட்ரைட்டாக வந்தால் நம்ம போகிற கேட்டு ஃப்ரண்ட்டு கேட்டு. சரியான சுற்று. பேக் இங்கே வச்சுட்டு போன மாதிரி இல்லை, கேட்டு பார்ப்போம். ஃபாரினர்ஸ்க்கு 1000, ஸ்டூடெண்ட்ஸுக்கு 50, அடல்ட்ஸ்க்கு 120. சொல்ல பாருங்க, என்னோட பேக் சரி கேட்பாங்களோ நினச்சேன். இல்லை கேஸ்லாம் உள்ளே வச்சுருக்கிறதுலாம் தெரியுமோ நினச்சேன், அது எதுவும் தெரியல. ட்ரிங்கிங் வாட்டர். ஸ்டேட் ஆர்ட்ஸ் அண்ட் கிராஃப்ட் எம்போரியம். ஸோ ஆக்சுவலாக இங்கே என்ன ஃபேமஸ்னால் சந்தனக்கட்டை, மைசூர் பாக். செம்ம க்ளீனு, ஆனால் என்ன கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான ரெஸ்ட்ரூமில் இருக்குது. ஸோ ஸ்டார்ட் பண்ணுவோம். பேர் போச்சு தான் முன்மா என்ன போலாங்க தான். இங்கே செப்பல் வைக்கிறதுலாம் இங்கே வச்சுருக்காங்க போகலாம். இன்சைட் என்ட்ரன்ஸ். ஓகே, ஐ ஹேவ் டு கீப் த லக்கேஜ் தேர். ஓகே, தென் ஐ கேன் கம் ஹியர் அண்ட் ஓகே 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 தேங்க்யூ ஸோ மச். ஸோ நான் வந்துட்டு இருக்கிறத பார்த்துட்டு அவர் இந்த கோயில் சைடு லக்கேஜ் வச்சுக்கலாம் ஃப்ரீ தான் சொன்னார். அதை நான் இன்னும் வரைக்கும் தேடிக்கிட்டு இருந்தேன் அப்படின்னு பார்த்தேன். ரூம் தான் லக்கேஜ் வைக்கிற இடம்னு நினைக்கிறேன். இல்லை பேலஸில் சூப்பராக ஃப்ரீ, இது எல்லாமே ட்ரிங்கிங் வாட்டர் ஃப்ரீ அண்ட் லாக்கர் வைக்கிறது
சூப்பர், நைஸ், செமையான சர்வீஸ், நல்லாயிருக்கு. தேங்க்யூ. டெம்பிள் போகல, டெம்பிள் தனியாக டிக்கெட் எடுக்கணும் போல். நோ மோர் டெம்பிள், மஸ்ட் ஸ்பாட்டை பார்ப்போம். டைம் தான் டெம்பிள் பார்க்கலாம் வந்து. அப்புறம் இங்கே தண்ணி வச்சுருக்காங்க, மிகப்பெரிய விஷயம். பத்மநாப சாமி கோயிலெல்லாம் சரியா இந்த சூப்பர் லொக்கேஷன். பத்மநாப சாமி கோயிலெலாம் பார்த்திங்கன்னா தண்ணிக்கு அவ்வளோ பிரச்சனை. ஒரு இடம் 2 இடம் மட்டும் தான் தண்ணி இருந்துச்சு. இந்த இடத்துல எங்கேயுமே தண்ணி அவ்வளோ இல்லை. ஸோ அங்கெல்லாம் கொஞ்சம் கஷ்டமாக தான் இருந்துச்சு. கூட்டத்தில் செருப்பை வச்சுட்டு தான் இங்கே என்ட்ரி உள்ளே போகணும். அதனால் ரைட் புக்ஸ் வேறு வேணான்ட்டாங்க. செம்ம குளிங்க. கைடு இருக்குல்ல, நான் எக்ஸ்பிளைன் பண்ணிகிட்டு இருக்கேன் அவங்களுக்கு. இது கண்டிப்பாக வெளியே போகிறப்ப பாட்டணுமா. Nishan Camel. Scottish band. So this state elephant, state horse, state palanquin. Picture of the royal family. Prima Ravivarma painting. Armama Queen Alexandra. King Edward 6 or 7 or 7. The promise box நினைக்கிறேன்.
சர்ச்சில் அப்பொழுது இருக்கான்னு கல்லப்பட்ட சர்ச் இது சென்ட் பிலமோனா சர்ச். இல்லை ஸ்கூல் டூராக விட்டுருக்காங்க இப்போ எல்லாருமே. காலைல பார்த்தா ஃபுல்லாக ஸ்கூல் டூர் தான். கலர்ஃபுல்லாக இருக்குது பார்க்குறேன். நிறைய பார்த்தீங்கன்னா கோல்டுமா இருக்குது வாங்குறதுக்கு. सिल्वर डोर मम्मी में கோயில் சைடு சாயந்தரத்தில் அப்படியே கிளம்புற மாதிரி. பட்டர்ஸ்காட்ச் தான் அன்றைக்கி சாப்பிட்டேன். வந்ததுலேயே ஒரு சூப்பரான விஷயம் பார்த்தீங்கன்னா கிளைமேட் கர்நாடகாவில் நான் எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை. அந்த கிளைமேட்டை சூப்பராக இருக்குது. அதில் இங்கே ஒரு சூப்பரான விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா வெயில் இல்லை கர்நாடகாவில். நான் எக்ஸ்பெக்டே பண்ணல இந்த மாதிரி வெயில் இருக்காதுன்னு. ஐஸ்கிரீம் சாப்பிடுவோம் சாப்பிட்டு பார்ப்போம். இப்போ 12 ஆயிடுச்சு. செம கிளைமேட். ಅರಮನೆ ಪ್ರವಾಸಿಗರಿಗೆ ತೆರೆದಿರುತ್ತದೆ. ஸோ பக்கத்தில் எங்கே சாப்பிட போகலான்னு நான் பார்த்துட்டு இருக்கப்போ ப்ரோ பார்த்துட்டு ப்ரோ தான் சொன்னார் பக்கத்தில் ஒரு ஹோட்டல் இருக்குது, பிரியாணியில் வேறு 60 ரூபானாரு. சரி அந்த 60 ரூபா பிரியாணி போய் பார்ப்போம் எப்படி இருக்குன்னு. என்ஜாய் பண்ணிகிட்டு இருக்காப்புல பண்ணி பார்ப்போம். இப்போ ஒரு பாய் ஒருத்தர் வந்தாப்புல இப்போ வந்து டக்குன்னு என்ன வீடியோ அப்படின்னு கேட்டார். யூடியூப் அப்படின்னு சாரி எடுங்கல கை கொடுத்துட்டு சேனல் நான் வாங்கிட்டு போயிருக்காப்புல. ஆளாளுக்கு ஒரு ஆள் ஒரு மாதிரி தான் இருக்காங்க. யூடியூப்னு சொன்னால் நிறைய இடத்துல எஸ்கேப் ஆக முடியுது. ஓகே அடுத்து சாப்பாடு வேறு எங்கேன்னு பார்க்கலாம். இப்போலாம் தள்ளு வண்டி கடையை தேடி கண்டுபிடிக்கிறது பெரிய கஷ்டமாக இருக்குது. பார்ப்போம் ஏதாச்சும் இருக்கானே. இங்கிட்டு ஒரு இடம் இருக்கான், இங்கிட்டு போய் பார்ப்போம். ஃபுட்டு 3 மணிக்கு மேலே கிடைக்கிறது கஷ்டம். போகிற இடம் ஃபுல்லாக சாப்பாடு கிட்டத்தட்ட தீர்ந்துருக்கு. ஸோ அதனால தான் அதுவும் இந்த சீப் ரெஸ்டாரண்ட் கண்டுபிடிக்கிறதெல்லாம் எல்லா இடத்துலையும் ஈஸி கிடையாது. ஸோ 40 நை வெஜிடபிள் பிரியாணி 40, பஜ்ஜி எவ்வளோன்னு தெரில.
ஸ்ட்ரைட் in the middle. பவர் பேங்க்லேயும் சார்ஜ் இல்லை, சார்ஜ் ரொம்ப முடிய போகுது. ஃபோனை வந்துட்டு ஒரு டீ கடைக்கு வந்துருந்தேன். ஸோ அங்கே போய் சார்ஜ் போடலாமான்னு கேட்டேன். ஓகேன்னு சொல்லியிருக்காங்க. 20,000 இருக்குது சார்ஜ். ஸோ ஒரு ஃபோனில் சார்ஜ் ஏற்றிட்டு அதுக்கு நல்லா பார்க்கலாம். சார்ஜ் ஏற்றிட்டு அடுத்து எங்கே போகிறதுன்றதை பார்ப்போம். ஸோ இப்போ வந்து பெட்ரோல் பங்கில் ஸ்டே பண்ண முடியுமான்னு பார்க்க போகிறேன். ஒரு 24 hours ஒர்க் ஆகிற பெட்ரோல் பம்ப் ஒன்று இருக்குது. Continue on to Krishna Vilas Road. என்னென்ன நீங்கள் ஃபுல்லாக செம்ம தலைவலி. பேலஸ்க்கு போயிட்டு வந்துட்டு அடுத்து சாப்பிட போயிட்டு வந்துட்டு அதிலே லேட்டு. சாயங்காலம் ஒரு 4-5 மணி ஆயிடுச்சு. பேலஸில் வெளியேறப்பே மணி ஒரு 3 இருக்கும். சாப்பாடை தேடி கண்டுபிடிச்சி போய் அதுக்கு ஒரு 4-4:30-5 ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் போக வேண்டிய ஸ்பாட்லாம் சில ஸ்பாட்லாம் க்ளோஸு. ஸோ அப்படியே டைம் போயிடுச்சு. அடுத்து ஸ்டேக்கு பார்ப்போம் எப்படி கிடைக்குதுன்னு. ஸ்டே கிடைக்கிறத வச்சு தான் எனக்கு இருக்கணுமா கிளம்பலாமா. சிட்டியில் ஒரு என்ன பிரச்சனைனா நீ ஒரு லிஃப்ட்டு கூட நான் கிடைக்கல எனக்கு. மேபி நான் ரொம்ப கேட்கவும் இல்லைன்னா ஃபுல்லாக ரஷ்லேயே இருந்துச்சு. இந்த சிட்டி ஃபர்ஸ்ட் டே புரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு நாள் ஆகும்ல. ஸோ ஃபுல்லாக ரஷ், யாருமே இந்த நிற்கிற மைண்ட் செட்டு இல்லை. இன்னொரு முக்கியமான காரணம் ஹெல்மெட்டு. இங்கேயும் அதே பிரச்சனை தான். கேரளா ரொம்ப ஸ்ட்ரிக்ட்டு. இங்கே அந்தளவுக்கு ஸ்ட்ரிக்ட் இல்லாமல் இருந்தாலும் ஹெல்மெட் கண்டிப்பாக தேவையா. பெங்களூருமே கேரளா மாதிரி இருக்குமா, பயங்கர ஸ்ட்ரிக்டாக. ஆனால் இங்கேயும் ஹெல்மெட் தேவைன்ற மாதிரி தான் சொல்கிறாங்க. கூட்டத்தை பாருங்கள். ஆக்சுவலி அது ட்ரை கோபி. ஸோ இந்த கோபி ரிலேட்டட்லாம் இங்கே கர்நாடகாவில் பயங்கர ஃபேமஸ்ஸு. ஐவி வந்தால் இதே மாதிரி தான் அங்கே நின்றுக்கிட்டு இருந்தோம். அப்போ தெரியாது இவ்வளோ ஃபேமஸ்னு. முதல்ல கோபின்னு என்னன்னு தெரியாது. ஸோ அதுக்கப்புறம் தெரிஞ்சு நான் பார்த்ததுலே இது வரைக்கும் இவ்வளோ சின்ன பம்பை நான் பார்த்தது கிடையாது. ஓகே, பார்ப்போம் என்ன சொல்கிறான்னு கேட்டு பார்ப்போம். மேனேஜர் இல்லை. சரி, இந்த பையன் முடிச்சிட்டோன்னு கேட்போம் நம்ம என்னென்னு. ஆக்சுவலாக இங்கே 2 பெட்ரோல் பம்பு, அங்கே ஒன்று, இங்கே ஒரு 2 பெட்ரோல் பம்பு. சம்மர் ரோடு பார்த்தனையுமே இல்லை, முடியவே முடியாது அப்படின்ட்டாங்க. சரி, ஓகே, இங்கே தெரியும் இப்படி தான் இருக்குன்னு. இதெல்லாம் ட்ரை பண்ணோம். பெரிய பெட்ரோல் பம்ப் தான், பட் அலோவ் பண்ணல. கடைசியில் நான் இருந்தது பஸ் ஸ்டாண்டு சைடு, ஜங்ஷன் சைடு வந்து 2 கிலோமீட்டர் 3 கிலோமீட்டர் வந்துட்டேன் சைடு. ஸோ பார்ப்போம் என்னென்னு உட்காந்து பிளான் பண்ணிவிட்டு எப்படி பெங்களூர் போகிறதா இன்றைக்கி, இல்லைன்னா நாளைக்கு கிளம்பி போகிறதா. நாளைக்கு கிளம்பி போனால் இங்கே மைசூரில் 1-2 இடம் பார்க்க வேண்டியது இருக்குது. பார்த்துட்டு அப்படியே நம்ம போகலாம். எப்படி போகணும்னு தெரில. ஜங்ஷனே வந்தாச்சு, கொடி பறக்குது. இது ஃபுல்லாக ஜங்ஷன் தான் போகலாம். லாஸ்ட் ட்ரெயின் வந்து பெங்களூருக்கு நைட் 9 மணி. ஸோ பாய்ஸ், ஸோ நைட் 9 மணி. ஸோ அதனால் நான் கரெக்டாக அந்த டைம்லாம் முடிஞ்சு. ஸோ அதனால் வெயிட் பண்ணி பஸ் ஸ்டாண்டில் வெயிட் பண்ணி காலையில் கூட போகலான்னு நினச்சிருக்கேன். பார்க்கலாம். ஸோ பசங்க பார்த்துட்டு, காலேஜ் பசங்க போல் பார்த்துட்டு சேனல்லாம் கேட்டு வாங்கிட்டு வந்துருக்காங்க. இங்கே ட்ராவல் பண்ணுறீங்க அப்படின்னு கேட்டு. ஸோ இன்ட்ரெஸ்டிங். பஸ் ஸ்டாண்டில் ஸ்டே பண்ணிவிட்டு காலையில் 1-2 இடம் பார்க்க வேண்டியதை பார்த்துட்டு அடுத்து பெங்களூர் போகிற மாதிரி பிளான். நானும் இல்லை, பார்க்கலாம் எப்படி போகுதுன்னு. நாளைக்கு நைட் 2 மணிக்கு இவங்க திடீர்னு ஒரு பிரச்சனை என்னன்னே தெரியல. திடீர்னு கத்த ஆரம்பிச்சிட்டாங்க.